ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் கிரிக்கெட் வித் லோகோ. இன்றைக்கி வந்து மேட்ச் சிஎஸ்கே தோத்துட்டாங்க. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஃபன்னான வீடியோவை பார்க்கலாம். இன்றைக்கி மேட்ச்சில் நடந்த மொமெண்ட்ஸ்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மொமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து சாம் கரன் வந்து ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு 50 அடிப்பார். அண்டு அதுக்கப்புறம் வந்து அவர் கோவத்தில் வந்து ஒரு பயங்கரமான செலிப்ரேஷன் ஒன்று போடுவார். பாருங்கள், ஃபோன் பண்ணி சொல்லு நான் வந்துட்டேன் அப்படின்ட்டு என்னமோ சொல்லுவார் டக் அவுட்டை பார்த்து. அது என்னன்னு தெரில. அண்டு பேட்டையும் ரொம்ப பயங்கரமாக அக்ரெசிவாக அடிப்பார் 50 அடித்த உடனே. ஸோ அது என்னன்னு தெரில. யாருக்கோ ஃபோன் பண்ணு ஐ எம் பேக் அப்படின்னு ஏதோ சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். மேபி பஞ்சாப் கிங்ஸுக்கு அகெயின்ஸ்டாக அடித்ததுனால, ஒரு ஃபார்மர் டீமுக்கு அகெயின்ஸ்டாக அடித்ததுனால அப்படி சொல்கிறாரா என்னன்னு தெரில. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மொமெண்ட்டு. இப்போ நம்ம செகண்ட் மொமெண்ட் பார்த்துடலாம். செகண்ட் மொமெண்ட் வந்து சஹல் வந்து 19th ஓவரில் வந்து ஒரு பயங்கரமான ஓவர் போட்டிருப்பார். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 6 அடிப்பார் தோனி, நம்ம தலை தோனி. அண்ட் அதுக்கப்புறம் வந்து 4 விக்கெட் எடுத்துருவார், பயங்கரமாக போடுவார். ஃபஸ்ட்டு வந்து தோனியோட விக்கெட்டு இவர் லாங் ஆஃப் கிட்ட கேட்ச் கொடுத்துருவார். அப்புறம் ஒரு ஹேட்ரிக்கு. அதுக்கப்புறம் வந்து அவர் படுத்துகிட்டே ஒரு செலிப்ரேஷன் போடுவார்ல எப்போவுமே, அந்த செலிப்ரேஷன் ஒன்று போட்டார். அண்ட் அதுதான் வந்து மேட்ச் சேஞ்சிங் ஓவராக இருந்தது இன்றைக்கி. ஸோ அதிலே வந்து அவங்க ஒரு 10-15 ரன்ஸ் ஷார்ட்டாக இருந்திருக்காங்க. 200 அடிச்சிருக்க வேண்டிய மேட்ச் இது. அடிக்கலை, 190க்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க. அண்ட் இந்த ஓவர்னால தான் அது. ஸோ செம ஓவர் இது. அண்டு தேர்ட் மொமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டிவால் பிரேவிஸ்து கேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட்ஸில் இதுவும் ஒரு கண்டெக்டராக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அவர் வந்து ஒரு வாட்டி ஜகிள் பண்ணல, 2 வாட்டி ஜகிள் பண்ணல, 3 வாட்டி ஜகிள் பண்ணி பிடிச்சிருக்காரு கேட்சை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து தூக்கி போட்டு இதுக்கு வெளியே போயிட்டு திரும்பி வந்து தூக்கி போட்டு அதுக்கப்புறமா வந்து பிடிப்பார் கேட்சை. ஸோ ப்ரில்லியண்ட்டான கேட்ச் அது. அதுதான் வந்து தேர்ட் மொமெண்ட்டு. அது வந்து மேட்ச் முடிஞ்சிடுச்சு. 2 ஓவர்ஸில் வந்து 6 ரன்ஸ் அடிக்கணும். அந்த டைமில் தான் வந்து பிடிப்பார் இந்த கேட்சை. ஆனால் பரவாயில்ல, பயங்கரமான கேட்ச்சு. கண்டிப்பாக வந்து கண்டெண்டர் ஃபார் த கேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட்டு. பார்த்துருப்போம், ஸ்ரீலங்கன்ஸ் வந்து பிடிச்சிருப்பாங்க, கமிண்டோ மெண்டிஸ் அண்ட் சமீரா. அவங்க 2 பேர் கேட்ச் இது கம்ப்ளீட் பண்ணுமான்றதை சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட்ஸில். ஸோ என்னன்னு பார்க்கலாம். ஸோ அதுதான் வந்து டாப் 3 மொமெண்ட்ஸ் ஆஃப் த மேட்ச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்டு எதனா சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், வேறு எதனா மொமெண்ட் நல்லா இருந்ததான்ட்டு. அண்டு மறக்காமல் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும்.